ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் மோட்டார் அப்படின்னா என்ன? அது சம்மந்தமா என்னென்ன மாதிரியான விஷயங்கள நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில இதுவரைக்கும் ஸ்குயரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார் சாம்பிளா எடுத்துக்கிட்டு, அதில என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு? அது எதுக்காக குடுத்துருக்காங்க? இது எல்லாத்தையும் வச்சு அந்த மோட்டார் எப்படி வேலை செய்யுது? அதில என்னென்ன டைப் இருக்கு? அந்த டைப்ல சிங்க்ரோனஸ் மோட்டார்னா என்ன? அசிங்க்ரோனஸ் மோட்டார் அப்படின்னா என்ன? அந்த சிங்க்ரோனஸ் மோட்டார் குரூப்ல இருக்கக்கூடிய பெர்மனன்ட் மேக்னெட் மோட்டார், பிஎல்டிசி மோட்டார், எலக்ட்ரிக்கல் எக்சைட்டட் மோட்டார், ரிலக்டன்ஸ் மோட்டார பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த அசிங்க்ரோனஸ் மோட்டார் குரூப்ல இருக்கக்கூடிய சிங்கிள் பேஸ் மோட்டாரான ஸ்பிளிட் பேஸ் இண்டக்ஷன் மோட்டார், கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணி என்னென்ன மாதிரியான சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டார்ஸ் இருக்கு. அப்புறம் ஷேடல் பல்ப் மோட்டார்னா என்ன? ரெப்பல்ஷன் மோட்டார் என்ன? அப்படின்றத பத்தி பார்த்தோம். அப்புறம் நம்ம 3 பேஸ் இண்டக்ஷன் மோட்டார்ல பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டார் பத்தி பார்த்தோம். அதனோட கன்டினியூட்டியா இன்னைக்கு நம்ம அந்த ஸ்பெஷல் மோட்டார் குரூப்ல இருக்கக்கூடிய ஸ்டெப்பர் மோட்டார் பத்தி பார்க்க போறோம். என்ன திடீர்னு இந்த மோட்டார் பத்தி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்லேருந்து மேனேஜர் எப்படி ஆகுறது அப்படின்ற சீரிஸை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுவே டேரக்டா மேனேஜர் ஆக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐபட்லயும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. நம்ம என்ன பார்த்தோம், ஆரம்பத்துலேருந்து ஒரு 5 விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, வாய்ப்பு கிடைக்கும்போது சரியான நேரத்துல நம்ம லீடர் ஆகலாம்னு சொல்லி பார்த்தோம். இப்ப அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஸ்கில், அது சம்பந்தமான எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம, நீங்க ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா உங்க கரியரை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்க டெக்னிக்கல் ஸ்கில்ல என்ன சீக்வென்ஸ்ல டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்கான ரூட் மேப் டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த ரூட் மேப்ல இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மோட்டார்ஸ் அண்ட் ஸ்டார்டர்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த மோட்டார்ஸ் அண்ட் ஸ்டார்டர்ல இன்னைக்கு நம்ம ஸ்டெப்பர் மோட்டார் பத்தி பார்க்க போறோம். ஓகே, வழக்கம் போல நம்ம ஸ்டெப்பர் மோட்டரையும் 4 பார்ட்டா பிரிச்சு பார்க்கலாங்க. அதில ஃபர்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன், 2வது அதனோட வொர்க்கிங் பிரின்சிபல், 3வது ஸ்டார்ட்டிங் மெத்தட், 4வது அதனோட மெயின்டனன்ஸ். ஓகே, இப்போ ஸ்டெப்பர் மோட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தவரைக்கும் வழக்கம் போல நம்ம 3 பேஸ் ஸ்குயரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டரோட கம்பேர் பண்ணி பார்க்கலாங்க. ஏன்னா, அதான் நம்ம புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்றதுனால. ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட்டர் செட்டப் பொறுத்தவரைக்கும் ஸ்குயரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டர்ல இந்த மாதிரி சிம்பிள் செட்டப் வச்சிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம். இதே நம்ம ஸ்டெப்பர் மோட்டர் எடுத்தீங்க அப்படின்னா, இதில வந்து மொத்தமா வேற மாரி இருக்கும். இதில சின்ன சின்ன போல்ஸு, சின்ன சின்ன காயில்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அத நம்ம பிஎல்டிசி மோட்டர்ல பார்த்தோம்லங்க, அதே சேம் செட்டப்ல வச்சிருப்பாங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்டேட்டர் கோர்ன்னு சொல்லுவாங்க. இது ஸ்டேட்டர் வைண்டிங்னு சொல்லுவாங்க. இதில ஸ்டேட்டர் கோர்ல எதுக்காக அந்த மாரி லைன் குடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம ரோட்டர் டைப்ஸ் பார்க்கும்போது நமக்கு தெளிவாயிரும். ஓகே. இப்ப நம்ம இந்த ஸ்டேட்டர் செட்டப்ல இந்த சின்ன சின்ன காயில்ஸ் இருக்கு பாருங்க. இந்த காயில்ஸ்ல இன்டர்னலா எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத பொறுத்து இத வந்து இன்னும் 2 டைப்பா பிரிக்கிறாங்க. அதில ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பைபோலார் ஸ்டெப்பர் மோட்டார். இந்த பைபோலார் ஸ்டெப்பர் மோட்டாரோட காயில் கான்ஃபிகரேஷன் எந்த மாரி இருக்கும் அப்படின்றதுக்கான இங்க ஒரு சாம்பிள் குடுத்துருக்கேன். வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் ஒரு 8 காயில் இருக்கு. இந்த 8 காயில் இன்டர்னலா எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த 1, 5 இந்த ஆப்போசிட் காயில் வந்து ஒரு செட்டா கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, இங்க வந்து ஒரு லீட் வருது. இது இங்க வைண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படியே ஆப்போசிட் எடுத்து கொண்டு வந்து இங்க வைண்ட் பண்ணி இங்க ஒரு லீட் குடுத்துருக்காங்க. இந்த 2 லீட்ல ஒரு லீட நம்ம வெளிய எடுத்தாச்சு. இதே மாரி ஹாரிசான்டலா இருக்கக்கூடிய காயில்ஸ்லயும் வந்து கனெக்ட் பண்ணி ஒரு லீட வெளிய எடுத்துக்கலாம். இதே மாரி கிராஸா இருக்கக்கூடிய வைண்டிங் வந்து கனெக்ட் பண்ணி வெளிய எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமா 4 லீட நம்ம மோட்டர்லேருந்து வெளிய எடுத்துருக்கோம். ஓகே. இது 1. இதே இந்த வைண்டிங்ல ஆப்போசிட்ல ஒரு 4 லீட் இருக்கு பாருங்க. அது சும்மா இருக்கு. ஸோ அத நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, அத நம்ம 2 குரூப்பா பிரிச்சுக்கலாம். எப்படி பிரிக்கலாம்னா 1, 3, 5, 7 இத வந்து ஒரு குரூப்பா நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாரி 2, 4, 6, 8 இத வந்து ஒரு குரூப்பா நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாரி ஷார்ட் பண்ணி வெளிய 4 லீட கொண்டு வந்தாங்க அப்டின்னா, அது வந்து பைபோலார் ஸ்டெப்பர் மோட்டார் அப்டின்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்ப எதுக்காக அந்த மாரி ஷார்ட் பண்ணி வெளிய கொண்டு வராங்க அப்டின்றதுல வந்து நம்ம வொர்க்கிங் பிரின்சிபல்லாம் நமக்கு தெளிவா இருக்கு. ஓகே. இது வந்து பைபோலார் ஸ்டெப்பர் மோட்டார். இதே நீங்க யூனிபோலார் ஸ்டெப்பர் மோட்டார் எடுத்தீங்க அப்டின்னா, சேம் செட்டப் தான். இந்த செட்டப்ல நம்ம குரூப் பண்ணோம் பாருங்க. அந்த குரூப் 2யும் ஜாயின் பண்ணி ஒரு லீட் வெளிய கொண்டு வந்தாங்கன்னா, அது வந்து யூனிபோலார் ஸ்டெப்பர் மோட்டார்ன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா 5 லீட் இருக்கு. இதே நீங்க யூனிபோலார் ஸ்டெப்பர் மோட்டார்ல இன்னொரு டைப் இருக்கு. அது என்னன்னா, இப்ப நம்ம 2 குரூப் பண்ணோம் பாருங்க. அது அந்த லீட வந்து தனித்தனியா எடுத்து வெளிய குடுத்திருந்தாங்கன்னா, அது வந்து யூனிபோலார் ஸ்டெப்பர் மோட்டார்ன்னு சொல்லுவாங்க. இது சிம்பிளா சொல்லணும் அப்டின்னா, 4 லீடு வெளிய வந்துச்சு அப்டின்னா, அது வந்து பைபோலார் ஸ்டெப்பர் மோட்டார். 5 லீடு அல்லது 6 லீடு வெளிய வந்துச்சு அப்டின்னா, யூனிபோலார் ஸ்டெப்பர் மோட்டார்ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகே. இதான் வந்து ஸ்டேட்டஸ் செட்டப். இப்ப இந்த ஸ்டேட்டஸ் செட்டப்ல வந்து ஃபேஸ் அப்டின்னு ஒரு விஷயத்த பத்தி பேசுவாங்க. அப்டின்னா என்ன அப்டின்றத சிம்பிளா பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, இத ஒரு ஃபேஸ் அப்டின்னு சொல்லுவாங்க. அப்டின்னா என்னன்னா, ஒரு செட் ஆஃப் காயில். அதாவது 2 காயில ஒரு செட்டா வச்சிருந்தாங்கன்னா, அது வந்து ஒரு ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இத நீங்க 2 ஃபேஸ் எடுத்துட்டீங்கன்னா, இத வந்து 2 செட் ஆஃப் காயில்ஸ் இருக்கு. இது 2 ஃபேஸ். அதே மாரி இது 3 ஃபேஸ், இது 4 ஃபேஸ், 5 ஃபேஸ். ஓகே. ஜஸ்ட் இத பார்த்துக்கணும். ஓகே. இப்ப நம்ம ஸ்டேட்டஸ் செட்டப் முடிஞ்சுச்சு. இதே நம்ம ரோட்டர் செட்டப் எடுத்தோம் அப்டின்னா, ஸ்குயரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார்ல அலுமினியம் அல்லது காப்பர் கண்டக்டர் இந்த மாரி வச்சு ஷார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம். இதே நம்ம ஸ்டெப்பர் மோட்டார் எடுத்தீங்க அப்டின்னா, ஒரு 3 டைப் ஆஃப் ரோட்டர் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட்டு பெர்மனன்ட் மேக்னெட் ரோட்டர், 2வது ரிலக்டன்ஸ் ரோட்டர், 3வது ஹைபிரிட் ரோட்டர். இந்த 3க்கும் என்ன வித்தியாசம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பெர்மனன்ட் மேக்னெட் மோட்டரோட மெட்டீரியல் வந்து முழுக்க முழுக்க மேக்னெட்டால பண்ணியிருப்பாங்க. பிஎல்டிசி மோட்டார்ல பார்த்தவங்க சேம் செட்டப்ல பண்ணியிருப்பாங்க. இதே நம்ம ரிலக்டன்ஸ் ரோட்டர் எடுத்தீங்க அப்டின்னா,
அந்த ரோட்டர் மெட்டீரியல் முழுக்க முழுக்க ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்னால பண்ணியிருப்பாங்க. அதாவது எப்போல்லாம் மேக்னெட் அது பக்கத்தில் வருதோ அப்போ மட்டும் அதில் இருக்கக்கூடிய செக்மெண்ட்ஸ்லாம் வந்து அலைன் ஆகி மேக்னெட்டாக கன்வெர்ட் ஆகும்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து ரிலக்டன்ஸ் ரோட்டர். இதே ஹைபிரிட் ரோட்டர் எடுத்தீங்க அப்படின்னா அங்கே மேக்னெட்டும் இருக்கும், ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்னாலும் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது 2 இருக்கிறதுனால அது வந்து ஹைபிரிட் மோட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வரலாம். இந்த ரோட்டர் செட்டப்பு, ஸ்டேட்டர் செட்டப் 2லேயுமே வந்து லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டேட்டரில் உருவாக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டும் ரோட்டரில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இடையில வந்து இந்த ரிலக்டன்ஸ் பாத் வந்து பெட்டராக இருக்கணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாட்டும் இந்த லைனும் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி தான் அலைன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து மோட்டரோட பர்ஃபார்மன்ஸை பெட்டராகும் அப்படின்றதுனால இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து ரோட்டர் செட்டப். இதே நீங்கள் ரோட்டரில் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து சிங்கிள் ஸ்டேக் ரோட்டர், இன்னொன்று மல்டி ஸ்டேக் ரோட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு செட்டு, நார்த் போல் சவுத் போல் இருக்கு பாருங்க, இது ஒரு செட்டு. இதே மாதிரி நிறைய செட்டு வச்சிருந்தாங்க அப்படின்னா மோட்டரோட டார்க் பெட்டராக இருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி மல்டி ஸ்டாக் மோட்டர் அப்படின்றது வச்சிருப்பாங்க. ஓகே, அடுத்தது இந்த ரோட்டரோட பொசிஷனை சென்ஸ் பண்ணுறதுக்காக என்கோடர் ஃபீட்பேக் செட்டப் வச்சிருப்பாங்க. எல்லா மோட்டர்லையும் இந்த என்கோடர் ஃபீட்பேக் இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. நமக்கு தேவையா இருந்தால் அந்த மாதிரி ஒரு மாடலை சூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, அடுத்து ஒர்க்கிங் பிரின்சிபலை பொறுத்த வரைக்கும் இது நார்மல் மோட்டர் மாதிரி கண்டினியூஸாக ரொட்டேட் ஆகாதுங்க. ஸ்டெப்பாக தான் மூவ் ஆகும். அதனால தான் ஸ்டெப்பர் மோட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஸ்பீடில் ரொட்டேட் ஆகுது, இது வந்து ஹை ஸ்பீடில் ரொட்டேட் ஆகுது. இந்த ஸ்டெப்பர் மோட்டர் வீட்டில் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா நம்ம வால் கிளாக்கில் பார்க்கலாம். வால் கிளாக்கில் நீடில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பாக தான் மூவ் ஆகும். அது ஸ்டெப்பர் மோட்டர் தான். ஸோ அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிஎல்டிசி மோட்டரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்தோங்க. சேம் கான்செப்டில் தான் நம்ம ஸ்டெப்பர் மோட்டர் வேலை செய்ய போகுது. ஸோ நம்ம அங்கே பார்த்த மாதிரியே ஒரு கோர் எடுத்துக்கலாம். அந்த கோரில் 2 செட் ஆஃப் காயில் எடுத்துக்கலாம். அப்புறம் பர்மனன்ட் மேக்னெட் ரோட்டர் எடுத்துக்கலாம். ஸோ இதில் இந்த காயிலுக்கு மட்டும் சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா அங்கே உருவக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டும் நம்ம ரோட்டரோட மேக்னெட்டும் அட்ராக்ட் ஆகிறது மூலமாக அந்த மோட்டர் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். இதே நான் இந்த காயிலுக்கான சப்ளை கட் பண்ணிட்டு அடுத்த காயிலுக்கு சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா அந்த மோட்டர் மூவ் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டெப்பர் மோட்டர் அப்படின்றது வேலை செய்யுது. இதில் வந்து ரொம்ப கம்மியான செட் ஆஃப் காயில் கொடுத்துருக்கோம். இதே நான் அதிகமான செட் ஆஃப் காயில் கொடுத்தோம் அப்படின்னா மோட்டரோட அக்யூரசி, மோட்டரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது பெட்டராக இருக்கும். ஸோ மோட்டரோட அக்யூரசி எப்படி டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மோட்டர் ஒரு ரொட்டேஷன் வர்றதுக்கு எத்தனை பல்ஸ் எடுத்துக்குது அப்படின்றத பொறுத்து இதனோட அக்யூரசி டிசைட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல் ஸ்டெப் மோட்டர் எடுத்துக்கலாம். ஃபுல் ஸ்டெப் மோட்டரில் ஒரு ரொட்டேஷன் வர்றதுக்கு 4 ஸ்டெப் தேவைப்படும். 4 ஸ்டெப் அப்படின்றது 1, 2, 3, 4 ஸ்டெப்பில் ஒரு ரொட்டேஷனை கம்ப்ளீட் பண்ணும். இதே ஹாஃப் ஸ்டெப் மோட்டர் எடுத்தோம் அப்படின்னா 8 ஸ்டெப் எடுத்துக்கும். 8 ஸ்டெப் அப்படின்றது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஸ்டெப் எடுத்துக்கும். இதே மைக்ரோ ஸ்டெப் எடுத்திங்க அப்படின்னா 16, 32, 64 மாதிரி எடுத்துக்கும். ஸோ இப்போ எந்த அளவுக்கு அதிகமான ஸ்டெப் எடுத்துக்குதோ அந்த அளவுக்கு மோட்டரோட அக்யூரசி இருக்கும். அதாவது மோட்டர் ஒரு ரொட்டேஷன் வர்றதுக்கு அதிகமான ஸ்டெப் எடுத்துக்கிச்சு அப்படின்னா நம்ம மோட்டரோட அக்யூரசி வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம அப்ளிகேஷனுக்கு எந்த மாதிரி தேவை அப்படின்றத பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஸ்டெப்பர் மோட்டர் அப்படின்னா என்ன, அதுக்குள்ளே என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அது எப்படி வேலை செய்யுது அப்படின்ற வரைக்கும் கிளியராக இருக்கும். இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கும்போது அந்த யூனிபோலர் பைபோலரில் அந்த வைண்டிங் கான்ஃபிகரேஷன்லாம் கொஞ்சம் மாற்றிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கும் நம்ம ஒர்க்கிங் பிரின்சிபலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். நம்ம ஒர்க்கிங் பிரின்சிபலில் 2 செட் ஆஃப் காயிலுக்கான சப்ளை மாற்றி கொடுக்குறது மூலமாக நம்ம ஒர்க்கிங் நடக்குது அப்படின்றத பார்த்தோம். இதுதான் நம்ம பைபோலர் ஸ்டெப்பர் மோட்டரில் நடக்குது. ஸோ பைபோலர் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1, 2, 3, 4 ஸோ 4 செட் ஆஃப் காயில் இருக்குது. அந்த 4 செட் ஆஃப் காயில் வந்து 2 குரூப்பாக பிரிச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து 1, 3, 5, 7 வந்து ஒரு குரூப்பாக பிரிச்சிருக்கோம். 2, 4, 6, 8 ஒரு குரூப்பாக பிரிச்சிருக்கோம். இப்போ 2, 8 ஒரு குரூப்பு, 1, 7 ஒரு குரூப்பு. ஸோ 2க்கும் நம்ம ப்ளஸ் மைனஸை மாற்றி கொடுக்குறது மூலமாக ஸோ நம்ம ஒர்க்கிங் அப்படின்றது நடக்குது. இது பைபோலரில். இதே நீங்கள் யூனிபோலர் எடுத்தீங்க அப்படின்னா இப்போ 2 குரூப் ஆஃப் காயில் இருக்குல்லங்க, அந்த 2 குரூப் ஆஃப் காயிலை வந்து நம்ம ஜாயின் பண்ணி ஒரு காமன் டெர்மினலாக வெளியே எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ அதில் நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண போகிறதில்ல. ஸோ மீதி இருக்கக்கூடிய டெர்மினலில் தான் வந்து அந்த ப்ளஸ் மைனஸ் அப்படின்றத மாற்றி கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 2 குரூப் இருக்குது. 2 குரூப்பை ஜாயின் பண்ணி ஒரு லீடை காமனாக எடுத்துட்டாங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய டெர்மினலில் சப்ளை வந்து மாற்றி கொடுக்குறது மூலமாக தான் இந்த மோட்டர் அப்படின்றது வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ இந்த மோட்டர் எப்படி வேலை செய்யுது, அதனோட வைண்டிங் கான்ஃபிகரேஷன் எதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்ற வரைக்கும் நமக்கு கிளியராக இருக்கும். ஸோ இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மெயினாக அக்யூரசி எங்கே அதிகமாக தேவைப்படுதோ அந்த இடத்துலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ சிஎன்சி, ரோபோ, அப்புறம் 3D பிரிண்டரு, ப்ளஸ் எம்ப்ராய்டிங் மிஷினு, ப்ளஸ் கேமரா லென்ஸில் அந்த பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறது, சிடி ஸ்கேனரு, ப்ளஸ் டெலிஸ்கோப்பில் இருக்கக்கூடிய அந்த பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறது, அப்புறம் நம்ம காரில் அந்த ஹெட்லைட் பொசிஷன் மூவ் பண்ணுறது. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம அந்த ஸ்டெப்பர் மோட்டர் அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அக்யூரசி பக்காவாக வேணும், இந்த மோட்டர் வந்து கரெக்டான இடத்துல நிற்கணும் அப்படின்ற இடத்துலாம் வந்து நம்ம ஸ்டெப்பர் மோட்டர் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ அப்ளிகேஷன் முடிஞ்சு அடுத்து ஸ்டார்டிங் மெத்தட். ஸோ ஸ்டார்டிங் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இந்த மோட்டர் வந்து டைரெக்டாக நம்ம சப்ளை கொடுத்து ஆன் பண்ண முடியாது. நம்ம ஸ்கொயர் கேஜ் இண்டக்ஷன் மோட்டர்லாம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம சப்ளை கொடுத்து ஆன் பண்ணுவோம். இது வந்து அது மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து வைண்டிங்கோட சப்ளை வந்து மாற்றி கொடுக்கணும் அப்படின்றதுனால இதுக்கு வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் செட்டப்போ இல்லை ஒரு டிரைவ் செட்டப்போ நம்ம தேவைப்படும். அதான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஒன்றும் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்றத அவுட்லைனாக பார்த்துக்கேன். இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மோட்டரோட பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக இந்த டெர்மினல் இருக்குது. இதில் தான் வந்து அந்த பல்ஸ் மாற்றி போகும். ஸோ செட் ஆஃப் காயிலுக்கான சப்ளை வந்து மாற்றி போகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரொடெக்ஷன் செட்டிங், ஓவர்லோட் செட்டிங்லாம் நம்ம இதில் வச்சுக்கலாம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த டிரைவ்க்கான ஆக்ஸிலரி சப்ளை. இத ஆன் பண்ணுறதுக்கு தேவையான ஆக்ஸிலரி சப்ளை. அப்புறம் வந்து இது பல்ஸ் இன்புட் கேபிள். அதாவது எந்த காயில எப்போ ஆன் பண்ணணும் அப்படின்றதுக்கான பல்ஸ் இன்புட் வந்து இங்க தான் குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கம்யூனிகேஷன் செட்டப். ஸோ இந்த டிரைவ் வந்து கான்ஃபிகர் பண்றதுக்கு, அதாவது என்ன பல்ஸ், எவ்வளோ ஸ்டெப் மூவ் பண்ணணும் அப்படின்ற ஆங்கிள் இது எல்லாத்தையும் டிசைட் பண்றதுக்காக கம்யூனிகேஷன் போர்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இத கனெக்ட் பண்ணி நம்மளோட அப்ளிகேஷன்ஸ அசஸ் பண்றது மூலமா இந்த மோட்டரோட பொசிஷன்ஸ நம்ம மாத்திக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுல இண்டிகேஷன்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபால்ட் போச்சு அப்படின்னா நம்ம ரெட் இண்டிகேஷன் வரும். பிளஸ் ஆப்பரேஷனல் இருந்துச்சுன்னா கிரீன் இண்டிகேஷன் வரும். இது வந்து ஒரு பிராண்ட் ஆஃப் டிரைவ். ஸோ ஒரு பிராண்ட்லயும் ஒரு மாரி குடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் கான்செப்ட்ட பார்த்துக்கோங்க. இதே வந்து நம்ம பிஎல்சியோட எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு சின்ன செட்டப்பு. இதுல வந்து மோட்டர் இருக்கு, இந்த சென்சார் இருக்கு. இந்த சென்சார பேஸ் பண்ணி இந்த மோட்டர் கண்ட்ரோல் ஆக போகுது. ஸோ இது எப்படி பிஎல்சியோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ இந்த சென்சாரோட இன்புட்ட கொண்டு வந்து பிஎல்சில குடுத்துருப்பாங்க. இன்புட்டா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸோ அதனோட அவுட்புட் இந்த பிஎல்சியோட அவுட்புட் எடுத்து கொண்டு போய் ஒரு மைக்ரோ கண்ட்ரோல் குடுத்து, அந்த மைக்ரோ கண்ட்ரோல்ல இருந்து அந்த மோட்டருக்கான ஆப்பரேஷன் குடுத்துருப்பாங்க. ஓகே. இப்போ ஸ்டார்ட்டிங் மெத்தட் அவ்வளோதான். ஸோ மெயின்டனன்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ரெகுலரா பண்ணக்கூடிய அந்த பேரிங் இன்ஸ்பெக்ஷன் பிளஸ் வைண்டிங் இன்ஸ்பெக்ஷன் செக் பண்றது தான் பெருசா ஒண்ணும் கிடையாது. இதுல அதிக பிரச்சனை எங்க வரும்னு கேட்டீங்கன்னா, இந்த மோட்டர் வந்து ஏதாவது ஒரு ஆக்சுவேட்டர்ல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இது வந்து இங்க ஒரு சின்ன மோட்டரு. இந்த மோட்டர் வந்து மூவ் ஆறது மூலமா இந்த ஆக்சுவேட்டர் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் ஆகும். இப்போ இந்த ஆக்சுவேட்டர்ல ஏதாவது ஜாம் ஆகுது அப்படின்னா, அந்த லோடு வந்து மோட்டருக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால மோட்டர் வந்து யூஸ் பண்ண முடியாம போயிரும். அதனால இந்த ஆக்சுவேட்டர் கிளீனா இருக்கா, லூப்ரிகேஷனா இருக்கா அப்படின்றத பார்க்கறது மூலமா ஸோ இந்த மோட்டர் ஃபெயிலியர் அப்படின்றத நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே. இப்போ ஸ்டெப்பர் மோட்டர பத்தின ஒரு பேசிக் ஐடியா வந்திருக்கும். இதுவரைக்கும் என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத கன்க்ளூட் பண்ணி பார்த்துடலாம். அதில ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பர் மோட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஸ்டேட்டருக்குள்ள என்னென்னலாம் வச்சிருக்காங்க, அதோட வைண்டிங் கான்ஃபிகரேஷன், அதாவது யூனிபோலார்னா என்ன, பைபோலார்னா என்ன அப்படின்றத பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் வைண்டிங்ல 1 ஃபேஸ், 2 ஃபேஸ், 3 ஃபேஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் ரோட்டர்ல என்ன டைப் இருக்கு, ஒன்னொன்னுக்கும் என்ன வித்தியாசம், எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்றத பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் அதனோட வொர்க்கிங் பிரின்சிபல், அந்த யூனிபோலார், பைபோலார் என்ன மாரி வேலை செய்யுது அப்படின்றத பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னென்ன அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்றாங்க, அதனோட ஸ்டார்ட்டிங் மெத்தட் என்ன, அதனோட மெயின்டனன்ஸ் என்ன அப்படின்றத பத்திலாம் பார்த்தோம். இதே மாரி நம்ம அடுத்த வீடியோல சர்வோ மோட்டர பத்தி பார்க்கலாம். அதனோட கன்ஸ்ட்ரக்ஷனு, அதில என்னென்ன பார்ட்ஸ் வச்சிருக்காங்க, அது எப்படி வேலை செய்யுது, நம்ம ஸ்டெப்பர் மோட்டருக்கும் சர்வோ மோட்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பத்திலாம் அடுத்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். தேங்க் யூ.